इस सुबह के समय में आए हर एक को यीशु मसीह के पवित्र नाम से अभिनंदन और स्वागत करता हूँ। இந்த காலை வேளையிலே இந்த ஜெப இணைப்பிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். आज के दिन में भी प्रभु की महान कृपा आप सबके ऊपर है। இந்த நாளிலும் கூட தேவனுடைய வல்லமையுள்ள கிருபை உங்கள் மேல் இருக்கிறது. आपके हर एक जरूरतों को प्रभु पूरा करेगा। உங்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவேற்றி தருவார், பூர்த்தி செய்வார். आपका हृदय परमेश्वर की ओर विश्वास में बने रहे। உங்களுடைய இருதயம் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்திலே உறுதியாயிருக்க வேண்டும். आपका विश्वास आपको स्वर्गीय स्थानों के अंदर पहुंचा देता है। உங்களுக்குள் இருக்கிறதான விசுவாசமானது உங்களை உன்னதங்களில் உங்களை அமர செய்யும். आपकी सारे जरूरतें परेशानियां सारे के ऊपर आप राज्य करने वाला बंदा बन जाओगे। உங்களுக்கு வருகிறதான எல்லா பொருளாதார குறைவுகளிலும் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகள் மேலேயும் நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக மாறுவீர்கள். विश्वास को बनाए रखें। எப்பொழுதும் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். आप किसी भी बात को लेकर डरने की आवश्यकता ही नहीं है। நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. है ना, फियर, शेम, ये सारे है ना नेगेटिव अंधकार की दुनिया का इमोशंस है। பயம், அவமானம், வெட்கம் இது எல்லாமே இருளின் அந்தகாரத்தில் இருக்கிறதான உணர்வுகள். देखो, स्पिरिचुअल वॉरफेयर की जो बात है ना, उसको अभी तक कलीसिया क्या है कि वो चीज क्या है समझा ही नहीं है। ஆவிக்குரிய யுத்தம் என்றால் என்ன என்பதை இதுவரை சபை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. एक ग्रुप जो है हमेशा है ना, हम ये आत्मा को बांध रहे हैं, वो आत्मा को बांध रहे हैं बोल के बांधने में लगे पड़े। ஒரு குரூப் இத கட்டுறோம், அத கட்டுறோம், இத கட்டுறோம், அத கட்டுறோம்ல இந்த ஆவி அந்த ஆவிய கட்டுறோன்றதே இருக்காங்க. दूसरा ग्रुप ऐसे हो गया हम के कुछ भी करने की जरूरत नहीं है। இன்னொரு குரூப் எப்படி இருக்காங்கன்னா நம்ம எதையும் கட்ட அவசியமே இல்லைன்றாங்க. कुछ भी हम करने की जरूरत नहीं, நம்ம எதையும் பண்ணவும் தேவையில்லைன்றாங்க. यीशु मसीह सब कुछ क्रूस में पूरा कर दिया। இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையிலே முடித்து விட்டார் என்று சொல்கிறார்கள். सो दोनों ग्रुप के बीच में हम अभी फंसे पड़े। ரெண்டு குரூப்புக்கு இடையில நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். एक ग्रुप बोलता है 24 घंटा बैठ के बांधते रहो। ஒரு குரூப் சொல்றாங்க 24 மணி நேரம் உட்கார்ந்து எல்லா ஆவிகளையும் கட்டிக்கொண்டே இருக்கணும்னு சொல்றாங்க. रात 12 बजे 1 बजे बैठ के दुआ करके ये वाले आत्मा वो वाले आत्मा को बांधो। 12 மணி 1 மணி உட்கார்ந்து இந்த ஆவியை கட்டு அந்த ஆவியை கட்டுன்னு சொல்றாங்க. दूसरा ग्रुप बोलता है कुछ भी बांधने की जरूरत नहीं। இன்னொரு குரூப் சொல்றாங்க எதையும் கட்ட தேவையில்லைன்றாங்க. सब कुछ यीशु पूरा कर दिया। எல்லாத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிறைவேற்றி முடித்து விட்டார். इसलिए हम अभी कुछ भी करने की जरूरत नहीं, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லைன்றாங்க. सो ये दोनों में क्या सही है? இது ரெண்டுலயும் எது சரி? ये दोनों में कौन सी चीज सही है? இது ரெண்டு காரியத்திலும் எது சரியானது? पौलुस कहता है, பவுல் சொல்லுகிறார், एफिसियों के अध्याय 6 में कहता है, எபேசியர் 6வது அதிகாரத்திலே, when we have fight against the principalities and powers and darknesses, நம்ம எப்போதும் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார், நமக்கோ மாம்சத்தோடும் இரத்தத்தோடும், எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. But we have fight against all these things. எல்லாத்தோடையும் நமக்கு போராட்டம் இருக்குன்னு பவுல் சொல்றார். But एक ग्रुप कहता कुछ नहीं है, ஒரு குரூப் இல்லவே இல்ல, ஒண்ணுமே இல்லன்றாங்க. दूसरा ग्रुप इसी को लेके 24 घंटा बैठे पड़े। இன்னொரு குரூப் இத வச்சுக்கிட்டே 24 மணி நேரம் உட்கார்ந்து இருக்காங்க.
You must understand the spiritual warfare. What is the spiritual warfare? ஆவிக்குரிய யுத்தம் என்றால் என்ன என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். हमारे लोग है ना जो हमारे जो चर्च में आज जो बैठे हुए हैं, चर्चों में जो चल रहा है, these people are totally in the wrong direction. இப்ப சபையிலே போய் கொண்டிருக்கிற ஒரு வழி வந்து அது தவறான ஒரு வழி. क्या है? என்ன அது? हम हमारे गली में रहने वाले इस मंदिर को बांध रहे हैं. நம்ம இருக்கிற சந்துகளில் இருக்கிறதான கோயில்கள் ஆவிய கட்டுறோம். हम ये वाले आत्मा को बांध रहे हैं, वो वाले आत्मा को बांध रहे हैं. இந்த ஆவிய கட்டுறோம், அந்த ஆவிய கட்டுறோம். ये पौलुस ऐसे थोड़ी बोल रहा है इधर. பவுல் அதை பத்தியா சொல்றாரு? यहाँ पे पौलुस ऐसा बोलना होता तो ऐसे बोलना चाहिए, हम पागाल की आत्मा को मैं बांध रहा हूँ. பவுல் அப்படி சொல்லுவாருன்னா பாகாலின் ஆவியை நாங்க கட்டுறோம் அப்படின்னு சொல்லி இருக்கணும். पूरा पुराना नियम में लोग तो जाके बाल के पास ही तो जाके आराधना पूजा करने लग पड़े. பழைய ஏற்பாடுல நீங்க முழுசா பாப்பீங்கன்னா எல்லாம் பாகால் தெய்வத்துக்கு பின்னாடிதான் பூஜை பண்ணிட்டு பலியிட்டு இருந்தாங்க. इजरायली लोग भी तो लग पड़े. இஸ்ரவேலர்களும் அங்க போயிட்டு இருந்தாங்க. रंबोन की एक और आत्मा है, बहुत सारी है ना. पूरे पुराना नियम में आप भगवानों का नाम देखो, कितने भगवानों का नाम है. நீங்க வந்து பழைய ஏற்பாட்டில பாத்தீங்கன்னா அநேக கடவுள்கள் இருந்தாங்க. அவங்க பலியிட்டு தான் இருந்தாங்க, இஸ்ரவேலர்கள் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. उनमें से किसी के भी नाम यहाँ पे पौलुस ने लिया ही नहीं है. இங்க பாத்தீங்கன்னா பவுல் அந்த தெய்வங்களுடைய கடவுளுடைய நாம பேரெல்லாம் இங்க சொல்லவே இல்ல. यहाँ पे लिखा है क्या? இந்த வசனத்துல நீங்க பாருங்க, இங்க எழுதி இருக்கா? हम बाल की आत्मा के अगेंस्ट में हमारा युद्ध है. நம்ம பாகாலுக்கு விரோதமா தான் நம்மளுக்கு யுத்தமே இருக்குன்னு சொல்லிருக்காரா? और कौन सी भगवान है पुराना नियम में? खूब है, நிறைய இருக்கு, है ना. पुराना नियम मैं बहुत दिन हो गया, मैं पुराना नियम ज्यादा पढ़ता नहीं, इसलिए भूल गया मैं सारे नामों को. பழைய ஏற்பாட நான் ரொம்ப அதிகமா படிக்கிறது கிடையாது, அதனால எனக்கு மறந்துச்சு. नाम सब भूल गया, ऐसे भगवानों के नाम, எல்லா பேர்கள், இந்த கடவுள் பேர் எல்லாம் மறந்துச்சு. नहीं ये तो खूब सारे भगवानों का नाम. बट हम लड़ रहे हैं, हम चर्च वाले लड़ रहे हैं, हम ये आत्मा को बांध रहे हैं, वो आत्मा को बांध रहे हैं. यहाँ पे जो है ना लोगों के अंदर से बाहर निकलता वही आत्मा निकलती आता है. அந்த நம்ம வந்து இந்த கோயில்கள் மேல அந்த ஆவி இந்த ஆவின்னு வச்சு அததான் கட்டிட்டு இருக்கோம், அதுதான் போகுதுன்னு நினைக்கிறோம். இங்கே ஆடுற மக்களும் அந்த பேர் தான் சொல்றேன். இங்க சர்ச்சில் ஆடுது பாருங்களேன், அது என்ன பேர் சொல்லுதுங்க? நான் தான் ஆத்தா வந்திருக்கேன், நான் தான் ஏதோ ஒரு அம்மா, அதை அப்புறம் கட் பண்ணணும். நான் எதுக்கு அதை சொல்லி அது நீங்களே புரிஞ்சுக்க. वो बोलते हैं यहाँ की लोगों में जो आत्मा होती है वो सब यही है. But Paul is not talking all about all these small kind of emotional. These demons are just emotional demons. இங்க இருக்கு சொல்ற இந்த சபையில சொல்லுகிற இது எல்லாமே உணர்வுல இருக்கிற ஆவிகள். ये सब है ना लोगों के अंदर माइंड में होने वाली बातें हैं. இதெல்லாம் மைண்ட்ல வர்றதான காரியங்கள். एक चीज को फॉलो कर करके उनके माइंड के अंदर वो चीज है ना जाके बैठ जाता है. ஒரு விஷயம் ஒரு இத வந்து ஃபாலோ பண்ணி பின்பற்றி அது அப்படியே மைண்ட்ல அப்படியே உட்கார்ந்துச்சு. वो बात अलग है, அது வேற. ये भी डार्कनेस है, இதுவும் இருளின் அந்தகாரம் தான். बट Paul is not dealing about all these छोटा मोटा मैटर है. இது வந்து பவுல் இங்க சொல்றது வந்து ஒரு சின்னதா இருக்கிற ஆவியை பத்தி பேசல. ये सब है ना நார்மல் चीजें हैं. இது வந்து சாதாரணமான ஆவிகள். ஆவிகள்னு சொல்றதை விட இது இன்னும் இதெல்லாம் வந்து இவங்களுடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய ஜஸ்ட் ஒரு இதுதான், பிம்பங்கள் தான். அதையே பார்த்து அந்த கோயில்களுக்கு போய் அங்க போய் இங்க போய் வராங்கல்ல, அவங்க எனர்ஜி பூரா அதுலயே அப்படியே அவங்க மைண்ட்ல அது ரெக்கார்ட் ஆயிருக்குல்ல. அது இதே வேறங்க, அவர் பேசுற வாரே வேறங்க, அது நடக்கிற நிலைமே வேறங்க. इतने लोगों को बातें समझ आ रहा है? जो पौलुस जो वार की बात कर रहा है ना, उसका रैम ही अलग है, उसका डायमेंशन ही अलग है.
उसके बारे में थोड़ी इधर बात कर रहा है அவன். பவுல் பேசுகிறதான காரியம், ஆவிகள், மண்டலங்கள், இது எல்லாமே வேற. நம்ம இங்க செஞ்சிட்டு இருக்கிறது அது வேற. ये सब छोटे मोटे चीजें हैं जो यहाँ पे अभी तक आप डील कर रहे हैं. पॉल इज डीलिंग विद डार्क वर्ल्ड्स के साथ, डार्क दुनिया के साथ कैसे वहां की इसके साथ फाइट कर रहे हैं. उसके साथ हमारा फाइट है, उसके साथ हमारा लड़ाई चल रहा है, वो बोल रहा है. वो நம்ம இங்க சபைகளிலே பார்க்கிற இந்த இது வந்து சின்ன சின்ன இதுதான். ஆனா பவுல் பேசுறது இருளின் அந்தகாரத்துடைய உலகங்களை பத்தி பேசுகிறார். हमारे लोगों को लगता है क्या प्रॉब्लम क्या है पता आज இங்க சபையில என்ன பிரச்சனைனா, आज हमारे लोगों को लगता पहले है ना ये लोग है ना इस शैतान को किसको बोल रहे हैं, यहाँ पे जो मंदिर बड़ा हुआ ना इसकी बोल रहे हैं. हाँ, इस शैतान को ये लोग फॉलो कर रहे थे, अब ये सब छोड़ के अब प्रभु में आ गया. சபையில என்ன சொல்றாங்கன்னா, இந்த கோயில்ல இருந்து சர்ச்சுக்கு வந்தவங்கள இந்த கோயில இந்த சாத்தான பின்பற்றிட்டு இருந்தாங்க, இப்ப இவங்க சர்ச்சுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாப் ये लोग वहां से यहाँ आने से कोई फर्क नहीं पड़ता भैया. இந்த கோயில்ல இருந்து இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு ஒண்ணும் வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. ये सब में नहीं है. They are controlled by the dark worlds in the different dimension. வித்தியாசமான மண்டலங்களிலும் வித்தியாசமான இருளின் அந்தகார உலகங்களோடு உங்க கனெக்ஷன் இருக்கு. हमारे आंखें तो अभी तक उस रलम के अंदर खुला ही नहीं है. यहाँ पे நமக்கு இப்ப வரையும் அந்த மண்டலங்கள் அந்த உலகங்களுக்குள்ள நம்ம கண்கள் திறக்கவே படல. हम लड़े पड़े, நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அது हवा में तीर मार रहे हैं. ஆமா, காத்துல வந்து சிலம்பம் பண்ணிட்டு இருக்கோம். காத்துல சிலம்பம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் சும்மா. முதல்ல அந்த மண்டலமே இன்னும் பார்க்கல நம்ம. பால் அதனாலதான் இந்த தெய்வம் அந்த தெய்வத்தினுடைய ஆவியெல்லாம் அவருங்க பேசவே இல்லை. இஸ் டாக்கிங் அபவுட் சம்திங் வெரி டிஃபரெண்ட். அவர் சொல்லக்கூடிய மேட்டரை நீங்க நல்லா எத்தனை பேருக்கு நல்லா புரியுது என்ன சொல்றேங்கிறது. टोटली डिमेंशन ही डिफरेंट है. ये लोग अब तक यहाँ के लोगों को उसके अंदर वो डायमेंशन तक तो पहुंची ही नहीं है. இப்ப வரையும் சபையானது அந்த மண்டலங்க கிட்டயே போகல. நம்ம असली स्पिरिचुअल वॉरफेयर में कदम ही नहीं रखा है. உண்மையான ஆவிக்குரிய யுத்தத்திற்குள்ள காலை வைக்கல நம்ம. The real spiritual warfare happens with kings and we fight against kings in the dimensions. நம்ம உண்மையா authorities and powers and darknesses, वो जो है वो अलग ही है. वो मैं उसको कैसे एक्सप्लेन करूं. உண்மையான ஆவிக்குரிய யுத்தம் என்பது ஏதோ சாதாரணமான இங்கே இருக்கிறது அல்ல. அதற்கு துரைத்தனங்கள் இருக்கிறது, அதிகாரங்கள் இருக்கிறது, கர்த்தத்துவங்கள் இருக்கிறது. அது ஒரு பெரிய உலகம். वो सब के अंदर यहाँ के लोगों के हृदय फंसा पड़ा है. இங்க இருக்கவங்களுடைய இருதயங்கள் எல்லாம் அதுக்குள்ள மாட்டி இருக்குது. அந்த விஷயங்கள் டார்க்னஸ் ஆளுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க என்னமோ இந்த கோயிலை விட்டு இந்த கோயிலுக்கு வந்ததுனால அவன் என்னமோ பெரிய மறுரூபம் அடைஞ்சிட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த கோயிலுக்கு வர்றது மேட்டர் இல்லைங்க. அவன் அந்த ராஜ்யத்தை அறியணும் ஒருத்தன். அவனோட மனக்கண்கள் பிரகாசம் அடைந்து, உள்ள இருக்கக்கூடிய மனதின் கண்கள் பிரகாசம் அடைந்து, அந்த மனிதன் அந்த ராஜ்யத்துக்கு உள்ள இருக்கிறவைகளை என்ன செய்யணும், அவன் அங்கிருந்து விடுதலை பெறான் பாருங்க. அதுதான் ரியல் டெலிவரன்ஸ். ரியல் டெலிவரன்ஸ். அதனாலதான் இங்க ஆண்ட இயேசுக்குள்ள வந்தவனுக்கும் வராதவனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்கிறீங்க? ஒரு மண்ணும் கிடையாது. இவனும் சர்ச்சுக்கு போறான், அவனும் சர்ச்சுக்கு அவன் கோயிலுக்கு போறான், அவ்வளவுதான். ரெண்டு பேரும் கூட்டு வச்சு பேசி பாருங்க. ஒரே பயம், ஒரே கவலை, ஒரே இது. வாழ்க்கையை நினைச்சு எப்பயுமே போராட்டம் இருக்கு. எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறியா? எனக்கும் பயம் இருக்கு. என்ன மாறிட்டான்? ஒரு மாற்றம் கிடையாது. ஏன் தெரியுமா? எந்த டெலிவரன்ஸ், எந்த ரெலமுக்குள்ள அவன் திறக்கப்படணுமோ அதுக்கு இன்னும் திறக்கல.
अब तक लोग क्या सोच रहे हैं, पहले ये मंदिर में जाता था, ये आत्मा को पूजा करता था, अब देखो वो शैतान से बाहर आ गया। कोई शैतान से वो बाहर ही नहीं आया अभी तक। वो फंसा पड़ा है। जो पौलुस यहां पे जो लिस्ट दे रहा ना, यही है असली डार्कनेस है। इसके साथ जब तक आपकी लड़ाई नहीं है, आपको अभी तक स्पिरिचुअल वॉरफेयर में कदम ही नहीं रखा है, अब ऑलरेडी டார்க்னஸ் में ही है। பவுல் இங்க ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார் பாருங்க, இந்த லிஸ்டுக்குள்ள, இந்த லிஸ்டோட மண்டலத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்களான்றது உங்களுக்கு பாருங்க, இந்த மண்டலங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க, இந்த அத்தாரிட்டிஸ் அண்ட் பிரின்சிபாலிட்டிஸ் அண்ட் பவர்ஸ் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. அப்பதான் நீங்க தேவர்கள் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். தேவர்கள் தான் தேவர்கள் லெவல்ல போய் தேவர்களோட எடுத்து நிக்க முடியும். புரியுதுங்களா? காட்ஸ் ஃபைட் வித் காட்ஸ். தேவர்கள் தேவர்களோட சண்டையிட முடியும். only gods can fight with gods. இதனால தான் பால் அந்த வசனத்துல இப்ப நமக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, நீங்க சொல்ற இந்த மேட்டர் எல்லாம் இருக்கு பாருங்க, இந்த பாகாலு லோகாலு இதெல்லாம் இந்த பூமியில இன்னும் பேரெல்லாம் நீங்க போட்டுக்கோங்க. நம்ம ஊர்ல எத்தனை கோயில கட்டி விட்டு இருக்காங்க, அந்த இது அது இதெல்லாம் சும்மா மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் லெவல். இதெல்லாம் சும்மா நீங்க உங்க மைண்ட்ல நீங்க பார்த்து, உங்க மைண்ட்ல நீங்க புரிஞ்சு வச்சிருக்கிற பேரு, உங்க மைண்ட்ல நீங்க அறிஞ்சு வச்சிருக்கிற காரியங்கள் தான் இதெல்லாம். இது வேற, அது டோட்டலாவே வேறங்க. அந்த இடத்துக்குள்ள நம்ம எப்ப போறோம்னா, நம்முடைய மனக்கண்கள் ஒரு மனிதனுக்குள்ள பிரகாசம் அடைய 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 நீங்கள் எல்லா தேவர்களாக மாறுகிறீர்கள். உங்கள் உள்ளுணர்வுகள் தேவர்களுடைய உணர்வுகள் ஆக்கப்படும். தேவர்களாகும் போதுதான் தேவர்கள் லெவல்ல இருக்கக்கூடிய பிரின்சிபாலிட்டிஸோடையும் பவர்ஸோடையும் போய் நம்ம என்ன செய்ய முடியும். அங்கதான் அந்த வார்ஃபேரே இருக்கு. அந்த வார்ஃபேருக்கு தான் இன் கிரைஸ்ட்ல நமக்கு என்ன இருக்குன்னா, இன் கிரைஸ்ட்ல என்ன வார்ஃபேர் இருக்குன்னா அதுதான். இந்த மாதிரி வார்ஃபேர் கிடையாது. நான் இந்த பேய கட்டுறேன், அந்த பேய கட்டுறேன், நொந்த பேய கட்டுறேன், இப்படி எத்தனை வருஷம் கட்டினாலும் கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. மெயின் ரலமே அங்க. அந்த ரலமுக்குள்ள போறதுக்கு தான் கிரைஸ்ட் உங்களுக்குள்ள வந்தாரு. அந்த ரலமுக்குள்ள உங்களை கொண்டு போய் நிப்பாட்டுவார். அங்க வாரோட மோடே வேற. அங்க வார் சும்மா சண்டை கிடையாது, அடிச்சுக்கிறது இல்ல. அந்த ரெலமே வேற ஒரு ரெலமே. அதுல ஃபைட்ன்றதே, அதுல யுத்தம் என்பதே அது வேற மாதிரி இருக்கும். வர நாட்கள்ல சொல்லி கொடுப்போம். वो जो डायमेंशन है ना, पॉलुस जो डायमेंशन की बात कर रहा है ना यहाँ पे, वो डायमेंशन ही अलग है, वो वार का फील्ड ही अलग है, वो वार का तरीका ही अलग है, उसको करने का तरीका ही अलग है। वहां पे वॉर्स जो है वर्ड्स में होता है, वर्ड्स में होता है। इसीलिए टंग्स अन्य भाषा, इसीलिए जब वो रलम में जाते हैं आपका टंग्स, वॉर टंग्स आपको आएगा। நீங்க அந்த மண்டலத்துக்குள்ளாக போகும் பொழுது யுத்தத்தின் பாஷைக்குள்ள நீங்க நுழைவீங்க. Because that realm is itself a realm of words. ஏன்னா அந்த மண்டலங்களே வார்த்தையின் மண்டலமாக இருக்கிறது. All these principalities and powers are realm of words. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இது எல்லாமே வார்த்தையின் மண்டலமாக இருக்கிறது. There war होता है, words में होता है. அங்க யுத்தம் வார்த்தையில் நடக்கிறது. அதனாலதான் அந்நிய பாஷைகள்ல ஒரு 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 வார் லாங்குவேஜே இருக்கு. அங்க வாரோட டிமென்ஷனே இருக்கு டங்ஸ்ல. பலமுறை நான் அந்நிய பாஷை பேசும்போது நீங்க பாத்தீங்கன்னா வார் லாங்குவேஜ் பேசுவேன்.
என்னல இருந்து அந்த வார் லாங்குவேஜ் கேட்கறவங்களுக்கு தெரியும். இது அந்த லாங்குவேஜே அது எனக்கு அது பேசுற எனக்கும் தெரியும். ஏன்னா நான் அந்த ரெலம்குள்ள இருக்கும்போது எனக்கு தெரியும். இப்ப நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷனுக்குள்ள இந்த வார் ஃபீல்டுல இருக்கிறோங்கிறது. அங்க நடக்கிற யுத்தங்களே வேற, அங்க வேற ஒரு மேட்டர். அது நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சும்மா எர்த்துல இருக்கக்கூடிய சும்மா இந்த எர்த்தோட மேட்டரை பேசிக்கிட்டு இருக்கீங்க. எந்த வாருக்கு ஓபன் ஆயிருக்கீங்கன்றது வேற. நீங்க வேர்டா மாறிட்டீங்க. சோ இதெல்லாம் எங்க நடக்குது? இதெல்லாம் எப்ப நடக்குது அப்படின்னா, ஒரு மனிதனுடைய ஸ்பிரிச்சுவல் ஐஸ் என்லைட்டன்ட் ஆகும்போதுதான் இந்த என்லைட்மெண்ட் உங்களை உள்ள கொண்டு போகும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய மன கண்களை அபிஷேகம் பண்ணுவாரு, அனாய்ட் பண்ணுவாரு. உங்களுடைய இருதயம் அனாய்டடாக மாற்றப்படுகிற போது அது வேற டைமென்ஷனுக்குள்ள, வேற அத்தாரிட்டி அண்ட் பவர்ஸ்ல அது மூவ் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் மாற்றங்களை கொண்டு வருகிறவர்களாக இருப்பீர்கள். ஆனால் அந்த மாற்றம் வேற ஒரு தளத்துல, வேற ஒரு உலகத்துக்குள்ள அது நீங்க வேற ஒரு விதத்துல செய்வீங்க. அந்த வார்ஸ பத்தி தான் இங்க பால் ஆக்சுவலா பேசுறாரு. அந்த வார்ஸோடைய ரிலமுக்கு நீங்க ஓபன் ஆயிட்டீங்க. அதனாலதான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, முதல்ல சும்மா இதுல உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. இப்ப நீங்க இதுக்குள்ளேயே இல்லங்கிறார். वो जो रिलम के लिए आप ओपन हो गया इन क्राइस्ट में, क्योंकि आप गॉड्स बन रहे हैं. यू बिकम गॉड. वंस you are in Christ, you are becoming gods. आपकी आंखों को होली स्पिरिट राज्य करना शुरू करेगा, अधिकार करना शुरू करेगा. तब आपको वो वाला राज्य के अंदर आपकी एक्सेस होगी. आपका टंग्स बदलेगा, आपका वार लैंग्वेज आएगा आपके अंदर. आपका टंग्स में वार की मोड में आपका अधिकार काम करेगा. Paul is talking about all these things. உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் பொழுது உங்களுடைய அந்த வார்த்தை, அந்த பாஷை, அது ஆவிக்குரிய யுத்த களத்திலே இருக்கிற பாஷையாக மாற்றப்படும். உங்க அந்நிய பாஷை உங்கள் ஆவிக்குரிய யுத்த களத்திலே நீங்கள் இருக்கும் பொழுது அத பத்தி தான் இங்க பவுல் பேசுறார். அந்த வார்த்தையின் யுத்தத்தை பத்தி தான் இங்க பேசுறார். So और भी होली स्पिरिट में, होली स्पिरिट पवित्र आत्मा से भरने के लिए, पवित्र आत्मा हमें भरे और हमारे आत्मा को और आपके अंदर खींच ले, ये प्रार्थना करे अपने हृदय के अंदर. உங்க இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர்ட்ட கேளுங்க. இந்த ஆவியானவரே, நீங்க உங்களுடைய ஆவியினால் எங்களை நிரப்புங்க, இன்னும் ஆவியிலே எங்களை இழுத்து கொள்ளுங்கன்னு கேளுங்க. Then your hearts and mind we will be delivered from this world. जो वर्ल्ड यहाँ बात कर रहा है ना, ये अलग दुनिया होता है. அப்பதான் உங்கள் இருதயமும் மைண்டும் மனதும் இங்க எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலே இருக்கிற இந்த உலகங்களிலிருந்து விடுதலை பெறும். ये मंदिर से बंदा चर्च में आने से कोई फर्क नहीं पड़ रहा है. ஒரு கோயில்ல இருந்து ஒரு மனிதன் சர்ச்சுக்கு வருகிறதினாலே வித்தியாசம் காணப்படுவார். इसलिए कोई में फर्क नहीं है. यहाँ पे करोड़ों मसीह लोग है, क्या फायदा है? कोई फायदा नहीं. அதனாலதான் நீங்க பாக்குறீங்க ஜனங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் இல்லை, ஒரு மறுரூபம் இல்லாமல் இருக்கிறது. लोग आ रहे हैं जा रहे हैं, आ रहे हैं जा रहे हैं, வராங்க போறாங்க, அவ்வளவுதான். Because they are not yet become gods. அவர்கள் இன்னும் தேவர்களாகவில்லை. அவர்கள் தேவர்களாகும் போதுதான் இந்த யுத்த களத்துக்கே அவர்கள் வருகிறார்கள். God bless you. Have a nice day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.